வீடு வாங்கணும்னு சொன்ன பத்து அந்த வீடு எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி எங்கள் வீட்டுக்கார் ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இறந்துட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க வீடு எங்களுக்கே கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் அந்த வீட்டில் இருந்துட்டோம். எங்கள் தம்பி செத்துட்டு பேர் யாரும் ₹1 கொடுக்கல. இவங்களும் ₹1 கொடுக்கல. எதில் தான் மேடம் சொல்கிறேன், இவங்க கூட ₹1 கொடுக்கல. நானே தான் பார்த்தேன், சாவு பார்த்தேன், காரியம் பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். நான் அவங்க கொடுத்த காசு சாவுக்கே செலவு பண்ணிட்டேன். நான் அவங்க காசு நாங்கள் ₹1 எடுக்கல. கல்யாணத்துக்கு கூட என் கல்யாணத்தோட ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு கூட எங்கள் மாமா போட்டாங்க, அரசார கம்பல் போட்டாங்க. 13 வயசு நான் வீட்டு வேலைக்கு போனேன், சேம்ஸில் டாக்டர் வீட்டு வேலைக்கு. அந்த அந்த கஷ்டப்பட்ட காசை நான் கூட கல்யாணம் பண்ண போனேன். நாங்கள் கஷ்டப்பட்டு இன்ன வரைக்கும் நாங்கள் தான் நீ ஒன்றும் எங்களுக்கு கஷ்டப்பட்டு காப்பாற்றலை. ₹20,000 அந்த வீட்டு பட்டா விற்றாங்க. கேளுங்க, இவங்க இந்த பொண்ணு பேர் மேலே தான் பட்டா இருந்துச்சு. இந்த பொண்ணு ஒரு சைன் போகிறதுக்கோசரம் நான் ₹20,000 கொடுத்தேன். 20,000 சைன் பண்ணிட்டு அந்த இடம் வித்துட்டாங்க. இப்போ கஷ்டமாக சொல்லிட்டு வித்துட்டாங்க. சரி விற்கிறது வந்து சைன் போடுன்ட்டு நாங்கள் சொல்லி கேட்குறோம். ஆளுக்கு ₹10,000 கொடுத்தவங்க அம்மா சைன் போடுவாங்களாம். சரி சித்தப்பா கொடுத்துட்டேன். ₹20,000 கொடுத்துட்டு பார்த்தா சைனே போட்டாங்க. அவ்வளோலாம் எங்களுக்கு சித்திரவதை பண்ணுறாங்க எங்கள் சின்னப்பா. அவங்க குடும்பத்தோடு நல்லா தாங்கிறாங்க, எங்கள் குடும்பத்தோடு நாசம் பண்ணுறாங்களே அவங்க.